ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, வயதான காலத்தில் உடலுறவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. பசி எடுக்கும், சாப்பிடலாம், தூக்கம் வரும், சிலவங்களுக்கு தூக்கமும் வராது. அதே நேரம் மலம் ஜலம் எல்லாமே கழிவாங்க. ஆனால் இந்த உடலுறவு பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையும் வராது, ஒரு நாட்டமும் வராது. ஆண்குறி பாட்டில் அது வேலையை யூரினேஷன் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கோம். அது துணிகளில் உரசினாலோ நமது தொடைகள் உரசினாலோ அந்த இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியான ஒரு தன்மை கூட அந்த ஆண்குறியில் இருக்காது. சரிங்களா? அது ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆனால் ஒட்டிகிட்ருக்கோம். சரிங்களா? முதல்ல நம்ம சிந்தனையிலே அந்த உடலுறவு தன்மை கொள்ளக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிக்கிற மூலமாக தான் இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பொருள் புதிர் போட வேண்டிய அவசியம் இல்லை. பிரபல டாபர் நிறுவனத்தோடைய சிலாஜித் அப்படிங்கிற பேரை ப்ராடக்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஒன்று பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் நிறைய பேர்கிட்ட ஹைப்டு வீடியோன்னு சொல்லிட்டு இதை காமிக்க வைக்கும். தயவுசெய்து ஹைப் பண்ணி என்னுடைய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நான் இன்னொரு கோரிக்கை வைப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது பணமோ பொருளோ எதுவுமோ கிடையாது. உங்களுடைய ஆதரவை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறது. சரிங்களா? அந்த ஆதரவு நிறைய பேர் வீடியோ பார்க்காம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடந்து போயிடுறாங்க. ஒரு 80% அந்த மாதிரி பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபருடைய விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக ஆகுது. அதனால் நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லாமே, தயவு செய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதோட நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடனே ரீச் ஆகி இது பண்ணி கொடுக்க வைக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம உடல் உறவு ஒரு கலை, ஒரு ஆற்றல். தன் மனிதன் தன்னை போன்ற ஒரு பிரதியை உருவாக்கணும். அப்படின்னா தான் இந்த பூமியில் இந்த இனங்கள் வாழக்கூடிய ஒரு இது. இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சிலவங்களுக்கு இளமை காலகட்டங்களில் உடலுறவு பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் நாளாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடும். ஏன் அதை பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், சரி நம்மளுக்கு தான் எல்லாமே ஆகிப்போச்சு, பேரம்பேத்தி எடுத்துட்டோம், இனிமேல் இதுக்கு தேவையில்லைன்னு ஒரு சலிப்புத்தன்மையிலே கடந்து போயிடுறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நம்மளுடைய நாட்டில் அந்த காலத்தில் 80-85 வயசு வரைக்குமே குழந்தைகள் பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டெமினாவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உணவு மற்றும் உடலியல் கலாச்சாரங்கள். சரிங்களா? அதை இன்றைக்கி நம்ம பயன்படுத்த தவறுனதுனாலையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையினாலையும் முறை தவறிய உணவு பேட்டர்ன்களாலேயும் நம்ம இந்த மாதிரி அந்த உடலுறவு பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாமல் சிலவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு தீர்வளிக்கு விடமாக தான் இன்றைக்கி நம்ம ஸ்டாபருடைய சிலாஜித்து அப்படின்னு சொல்லக்கூடிய மைமி அப்படிங்கிற ஒரு கேப்சூலை கொண்டு வந்துருக்கோம். இந்த மைமிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ரஷ்யன் மொழியில் சிலாஜித்து அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் படக்கூடிய ஒரு பேர் தாங்க, சொற்றாடல் தாங்க இந்த மைமிங்கிறது. தமிழில் சிலாஜித்து அல்லது சமஸ்கிருதத்தில் சிலாஜித் என்ற பெயரில் அழைக்கப்படுது. நல்ல பாட்டிலில் ஒரு கண்டெய்னரில் ஏர் புகாத கண்டெய்னரில் ஏறத்தாழ நம்பர்ஸை கவனித்து பார்த்திங்கன்னா
சில நிறுவனங்களில் வந்து இது வந்து டேப்லெட்டாகவும் இது பண்ணி கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வந்து இதை வந்து சிலாஜித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சூலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ வந்து இதில் வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன அளவில் உள்ள 500 மில்லிகிராம் அளவு உள்ள கேப்சூல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ வந்து 30 எண்ணிக்கை அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 30 எண்ணிக்கை அளவு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தினசரி ஒன்று வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சாஃப்டான பைன் பவுடர் வந்து இருக்கிறனால வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்க வைக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் கேப்சூலை உடச்சி கூட கொஞ்சம் தண்ணியில் கலந்து கூட நீங்கள் வந்து ஒரு 100 ml தண்ணியில் கலந்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் அதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாடை வந்து கொஞ்சம் மாட்டோட யூரினுடைய வாடை வந்து அடிச்சிட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறனால வந்து இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? கேப்சூலாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக போயிடும், வாடையும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து இதை வந்து நம்ம வந்து முட்டைகளை வச்சு அந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அவிச்ச முட்டை இருக்கு இல்லையா? ஆமாம், அதில் வந்து இது பண்ணிக்கலாம். சில விஞ்ஞானிகள் லேட்டஸ்ட்டான ஆளுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் ஆயிலில் போட்டு சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, ஃபுட் பாய்சனை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இப்போ பொதுவாக சித்த முறைப்படி வந்து அவிச்ச முட்டையில் வந்து ஆறிய பிறகு அதை வெட்டி அதுக்குள்ளேக்கு அதை வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் நம்மளுக்கும் கிடைக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி வந்து டெஸ்டோஸ்டரானுடைய ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு ஸ்டெமினாவும் கிடைக்க வைக்கும். ஒரு ஃபுட்டுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டுமாகவும் ஆகிப்போச்சு, அதே நேரத்தில் மருந்துக்கு மருந்து மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர்த்து மிச்ச வழிகளை வந்து இன்றைக்கி இதை வந்து பாவிக்க வந்து கூடாது. அதே நேரம் வந்து பார்க்கும்போது கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இதை வந்து மருத்துவர் அல்லாத நிறையா பேர் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இதை வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், மசில்ஸ் குரோத்துக்காக எடுங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதுக்காக இதை எடுத்துக்கிறேன். டயர்டாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தூக்கம் இல்லாத ஒரு காரணம், பசி இல்லாத ஒரு காரணம், சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு காரணம், மழை ஜலம் கழியாமல் இருக்கிறது ஒரு காரணம், விட்டமின்ஸ் இது இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அதிகப்படியான வெயில் இருக்கிறது காரணம். அந்த மாதிரியெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் அதுக்கு போய் டயர்டாக இருக்கிறதுக்கு போய் இது போய் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி தவறான முறையில் வந்து சில இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. தயவு செய்து எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய துணை கொண்டு அவங்களுடைய ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், இன்ஃப்ளூயன்சர் வந்து அதை தவறாக வந்து பயன்படுத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம், எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி சுய மருத்துவம் வந்து ஆபத்தானது. சரி, இது வர்றதுக்கு முன்னாடி இந்த மருந்து வந்து அதாவது இந்த சிலாஜித் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இமயமலையில் நான் வந்து கொஞ்சம் தமிழ் படுத்தி சொல்லிடுறேன். இமயமலை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து பல மில்லியன் யுகங்களுக்கு முன்னாடி வந்து கடலாகத்தான் இருந்தது. அப்போ வந்து இந்தியாவும் சைனா பிளேட்டும் என்று மோதி கொள்ளும் பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு பிளேட்டு வந்து உயர்ந்து அது வந்து மலையாக உருவானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா படிமங்களாக மாற ஆரம்பிச்சது. அதே நேரம் வந்து கடல்லையும் வந்து தாவரங்கள் வந்து இருக்குது. பூமியில் இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய தாவரங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. இந்த தாவரங்கள் வந்து நாளாக வந்து செடிமெண்ட் ஆகி படிமானமாகி அதிலிருந்து வந்து ஒரு க்ரூடாக மாற ஆரம்பித்து ஒரு தார் லைக் சப்ஸ்டன்ஸாக மாற ஆரம்பிச்சது. சேம் லைக் நம்ம பெட்ரோலியம் இந்த மாதிரியான இது மாதிரி தான் இது வந்து வர ஆரம்பித்தது. சரிங்களா? பட் இது வந்து அந்த ஹிமாலயாவில் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து அது காணப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து அங்கே இருந்த உப்புக்கள் வந்து நாளாக கடினமாகி காய்ந்து நம்ம செய்தவ லவணம் சொல்லக்கூடிய இந்து உப்பாகவும் மாறி இருக்குது. சரிங்களா? இன்னும் இமயமலையில் போய் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம பர்மா வரைக்கும் வந்து சில இதுகளில் வந்து அது வந்து எடுத்துகிட்ருக்காங்க. கட் பண்ணி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரே நாளில் வந்து கடல் வந்து மழையாயிரல. கொஞ்சமாக உயர்ந்து வரும்பொழுது
இது வரும் பொழுது இது மழையாக மாறினது. அப்படி மாறும் பொழுது தான் இந்த அழுத்தத்தில் வந்து இந்த பிளான்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து ரெசின் மாதிரியான ஒரு இது வந்து உருவாக ஆரம்பிச்சது. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு ஆயுர்வேதையும் ப்ராடக்ட்டுகளை வந்து இப்போ வந்து பகுப்பு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் முற்றிலும் 100% இன்னதான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிவிட முடியாது. சரிங்களா? அதில் வந்து வரும்பொழுது நம்ம இதில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100% வரும்பொழுது நம்ம தோசை தாது இதுகளை வைத்து தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். குணம், வீரியம், விபாகம், அதனுடைய சுவை என்ன, ரசம் என்ன, அதெல்லாம் வச்சு தான் இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் இன்றைக்கி உள்ள மாடர்னுடைய இதில் வந்து சில நியூட்ரிஷன் உள்ள இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃப்ளூவிக் ஆசிட் இருக்குது, ஹியூமிக் ஆசிட் இருக்குது, மைக்ரோ எலிமெண்ட் ஆகாத சிங்கு, அயன், மெக்னீசியம், பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட்டு இது பண்ணக்கூடிய இதில் வந்து நிறைய இதில் காம்பவுண்ட் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஃப்ளூவிக் ஆசிட் வந்து ஒரு வந்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதற்கும் டெஸ்டோஸ்டரானை அதிகப்படுத்தக்கூடியதுக்கும் டீடாக்சிஃபைங் எஃபெக்டிவ் இருக்கிறதுனால வந்து ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்மைக்குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரெஜுவினேஷன் சம்மந்தப்பட்டது இதுகளுக்கெல்லாம் இது பண்ணி கொடுக்க ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அடுத்து ஹியூமிக் இதில் உள்ள ஹியூமிக் ஆசிட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு அளிக்குது. அதே நேரத்தில் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்டாக இருக்கிற அயன், சிங்க், மெக்னீசியம், பொட்டாசியம்லாம் நம்மளுடைய மசில்ஸ் மற்றும் நர்வ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரம் ஆன்டி ஆக்சிடென்டல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செல்லுடைய ரெஜுவினேஷன் தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இளமையாக வைத்து கொள்வதற்கு வந்து இது பண்ணி கொடுக்க வைக்குது. சரி, இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்படி சார் நம்ம ஆண்மை குறைவை சரி செய்யுது, வயதான காலத்தில் உடலுறவு பண்ணணுங்கிற எண்ணத்தை வந்து அதிகரிக்க கொடுக்க வைக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதில் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட் த ஸ்டெமினா அப்படிங்கிற இது பண்ணி கொடுக்க வைக்குது. இதில் வந்து இப்போ எடுத்துக்கொண்டவங்கள நிறைய பேருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிக்கு வந்து கிடைக்க வைக்குது, ஒரு ஆற்றலை வந்து கொடுக்க வைக்குது. ஒருவேளை இந்த பல்க் டோசேஜ் அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இதில் உழைக்க போகிறதுனால நர்வஸ் மண்டலம் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆக்கப்படுறதுனால கூட அந்த ஸ்டெமினாவும் இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெஸ்டோஸ்டரானை வந்து அதிகரிக்க வைக்குது. இன்றைக்கி டெஸ்டோஸ்டரானை அதிகரிக்க வைக்கிறதுலையும் ஸ்பெர்ம் செல்லுடைய ஆக்டிவிட்டியை அதிக வைக்கிறதுக்கும் விந்தணுடைய மொட்டிலிட்டி அதனுடைய செல் ஷேப் இதுகள்லாம் அதிகரிக்க வைப்பதற்கும் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணுறதுனால வந்து நம்மளுடைய இந்திரியம் வந்து அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? இந்திரியம் அதிகரிக்க வச்ச உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா உடலுறவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகரிக்க வைக்குது. அதே நேரம் வந்து ஸ்டெமினா கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால வந்து உடலுறவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இது பண்ணி கொடுக்க வைக்குது. இது வந்து நார்மலாக வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் தான் செயல்படும். எப்படி வயதானவர்களுக்கு இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து கார்டிசோல்ஸ் அளவு, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசோல்ஸ் அளவு வந்து கொஞ்சம் வந்து குறைக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இயற்கையாகவே இந்த கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேறு எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, வேலைகளில் இது பண்ண மாட்டாங்க. சதா சர்வகாலம் சின்ன ஒரு பாத்திரம் விழுந்துருச்சுன்னா கூட வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இதுகளிலே வந்து போகிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறனாலையும் அதே நேரம் வந்து டெஸ்டோஸ்டரான்கிற ஒரு ஹார்மோன், ஆண் ஹார்மோனுடைய இது வந்து அதிகரிக்க வைப்பதனாலையும் மொட்டிலிட்டி விந்து அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடியனாலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து உடலுறவு பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு வேட்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இயற்கையாகவே உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சிலாஜித்தில் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா
சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதே கிடையாது. உங்களை கைடு பண்ணக்கூடிய ஒரு இது வந்து உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள். அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே இது எப்படி சாப்பிடலாம், என்ன வகையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதுகளை வந்து இது பண்ணிக்கிறவாங்க. அளவு வந்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியும் உடல் எடைக்கு தகுந்த மாதிரியும் அவர்கள் வந்து இது பண்ணி கொடுப்பார்கள். மற்றபடி அதில் போட்டு நீங்கள் பாட்டிலில் போட்டு கலக்கிக்கிட்டு குடிக்கிறது அந்த மாதிரியானதுகள்லாம் நீங்கள் மோட் ஆஃப் டைரக்ஷனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் சிலவங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதனுடைய கசப்புத்தன்மை சிலவங்களுக்கு வாமிட்டிங்கை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். நாசியாவை அதாவது கொமட்டல் அதிகரித்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சூல் இந்த மாதிரியான இதுகளையோ ஒரு முட்டை இந்த மாதிரியான இதுகளை வச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து இதாக இருக்க வைக்கும். இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிற வேண்டியது. வேறு எதுவும் அலர்ஜிக்கு இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் நம்ம நிப்பாட்டி கொள்ளுவது நல்லது, சாலச்சிறந்தது. அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெலாம் நம்ம இது பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் உடல் உறவு பண்ணுறதுக்கும் அடுத்து உடல் உறவு பண்ணுவதற்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அது என்ன சார் நீண்ட நேரம் உடல் உறவு பண்ணுறதுக்கும் அடுத்து உடல் உறவு பண்ணுறதுக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிலவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இதாகி போயிடும். அதை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வச்சு அந்த நரம்பு மண்டலத்தோட ஆற்றலை வந்து அதிகரிக்கும் பொழுது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய இது வந்து 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் படங்களில் காமிப்பதெல்லாம் தவறு. 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஓரளவு நம்மளால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும். அடுத்தடுத்து உடம்புறவு பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டோம், அடுத்து எவ்வளோ நேரத்தில் நம்ம திருப்பியே வந்து 2வது ரவுண்டுக்கு ரெடி ஆகிறோம், அதுதான் அதில் வந்து அதோட குப்புரை அடித்து படுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் அது வேறு விஷயம். அதில் வந்து வரும்பொழுது 2வது ரவுண்டுக்கு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியும் ஸ்டெமினாவும் இருக்கணும். இதில் உங்களுக்கே தெரியும், அடுத்து 2வது வரும்போது குறுக்கெல்லாம் கடுத்து பழகினமாய் இதாகிடுவாங்க. அதை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கிது. சரிங்களா? ஆமாம், அதை தான் நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா பால் எடுத்துக்கிறக்க, பாதாம் பருப்பு எடுத்துக்கிறது எல்லாம் நல்லது தான். பட் வந்து மெயின் வந்து இந்த சிலாஜித்து வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு விட்டாலிட்டி பூஸ்டராக இதில் வந்து செயல்பட்டு கொண்டு வரும். அதே நேரம் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அடுத்து 3வது டைமில் வரும்பொழுது கூட அந்த எனர்ஜி நம்மளுக்கு இருக்கிறதுனால டவுன் ஆகாமல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வயதானவர்கள் முதற்கொண்டு இளமையானவர்கள் வந்து சாப்பிடலாம். பட் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நான் இப்போ பர்டிகுலராக சொல்கிறது வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுய மருத்துவம் என்றென்றும் ஆபத்து ஆனது. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ அருகில் உள்ள அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். யார் என்ன சாப்பிடலாம் என்னங்கலாம் அப்படிங்கலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். சிலவங்களுக்கு வந்து மலையில் இருப்பாங்க, உஷ்ணமாகவே இருக்கும் உடம்பு. சிலவங்க வந்து வெயில் பிரதேசத்தில் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் அனுமானங்களை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அது வந்து டிசைட் பண்ணுறது வந்து உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவரும் சித்த மருத்துவரும். நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, பிஏஎம்எஸ் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்எம்எஸ் படிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே இதற்கான வசதிகள் வந்து இருக்குது. அவங்ககிட்ட கேட்டாலும் சரி, உங்களுக்கு மருந்தே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்ளையில் வரக்கூடிய மருந்தே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். சரிங்களா? அதனால் முறையான மருத்துவத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைடு பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு கடந்து போயிடறாங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் பணமோ பொருளோ எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல. உங்களுடைய ஆதரவைத்தான் நான் எதிர்பார்க்க வேண்டும். உங்களுடைய மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து கீழே வந்து ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து இதை வந்து ஹைப்டு வீடியோன்னு சொல்லிவிட்டு நிறையா பேருக்கு இதை கொண்டு போய் எடுத்து காமிக்க வைக்கும். சரிங்களா? அதனால் உங்களை அறியாமலே மற்றவர்களுக்கு ஒரு நன்மையாக போயிடும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொருள் இருக்குதுங்கிறதே தெரிய மாட்டேது. அதுதான் வேதனை. சும்மா போய் நவீன மருத்துவத்தை நான் குறை சொல்லலை.
மாற்று மருத்துவங்களில் போய் அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. அடுத்தவங்களை பற்றி நம்ம கூட சொல்ல வேண்டியதும் கிடையாது. நம்ம வந்து நம்ம பொருள்களை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணும் பொழுது ஒரு இதெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார்.